சனாதனவாதியா நின்னுக்குன்னு திராவிடத்தை பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்களை ஆதரிச்சா நாங்க தெலுங்கர்கள் தான் இங்க திராவிடருங்கிறோம். அப்புறம் நீ தெலுங்கருக்கும் வக்காலத்து வாங்குறன்னா அப்போ நீங்க யாருங்கிறது தெரியுது. இந்த அதிகாரமே குறிக்கோள்ங்கிறது இந்த தலைப்புக்கும் இந்த கட்டுரைக்குமே சம்பந்தம் இல்லை. யாரு கையில அதிகாரம் வச்சிருக்காங்களோ தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஆரியர் திராவிடர் 2 பேர் கையில தான் அதிகாரம் இருக்கு. அதிகாரத்தை உங்க கையில வச்சுக்கணும். அதிகாரம் மற்ற எங்களை போய் அதிகாரமே குறிக்கோள்னா என்ன பொருள் தெரியல. எங்களுக்கு உலகம் தோன்றதுல முதல் குடி தமிழ் குடிங்கிறதுக்கான தடையம் இருக்கு. முதல் மொழி தமிழ்ங்கிறதுக்கான தடையம் இருக்கு. முதல் மெய்யியல் கோட்பாடு ஆசிவகங்கிறதுக்கு எங்கள்கிட்ட சான்று இருக்கு. அதுல இருந்துதான் உலக மெய்யியல் தோன்றுச்சு, தமிழ்ல இருந்துதான் உலக மொழிகள் தோன்றுச்சுங்கிறது அனைத்துக்கும் எங்கள்கிட்ட சான்று இருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு சான்று கொடுங்க. உங்களுடைய பண்பாடு என்ன, ஆரிய பண்பாடு என்ன, சான்று கொடு. ஆரிய கடவுள் எது, சான்று கொடு. ஆரிய நிலம் எது, சான்று கொடு. ஆரிய மொழி எது, சான்று கொடு. எந்த ஒன்றாவது உங்களுக்கு இருக்கா? வடிவேல் எரிந்த வான் வகை பொறாது, வானிலிருந்து எரிகள் விழுந்தது என்பதும், அதனால இன்றைக்கு தென்குமரிங்கிறது இன்னைக்கு இருக்கிற கன்னியாகுமரிக்கு தெற்க 200 மைல்களுக்கு அந்தால இருந்து தென்குமரி. அந்த குமரிக்கும் தெற்க இருந்த மண்ணு தான் அந்த கடல்கோள்ல அழியுது. அங்குதான் பகுரொழியாறு, பன்மலை அடுக்கத்து, குமரி கோடும் கொடுங்கடல் கொள்க. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்ன எழுதப்பட்ட சங்க இலக்கியம் சொல்லுது. முரண்மிகு வடுக. அவன் முரட்டு பைய, நீதி நேர்மை நாணயம் அறிவெல்லாம் இருக்காது. மலை ஆறு மணல் காடு எல்லாத்தையும் வெட்டி திம்பான். எதிர்கால பிள்ளைக்கு வேணும்னு நினைக்க மாட்டான். அதான இப்ப நடக்குது. அதை அன்னைக்கே சொல்றான். முரண்மிகு வடுகர்கள். ஆரியர்களா இருக்கிறாங்க. உங்களுக்கு உருவ வழிபாடு உண்டா? இல்லையே. உங்க வேதத்துல உருவ வழிபாடே இல்லையே. அப்புறம் எப்படி இத்தனை கோயிலுக்கும் மணி ஆட்டுற வேலை? கட்டுறது நாங்க, மணி ஆட்டுறது நீங்க. பெரிய மணி ஆட்டுறது நாங்க, கருவறைக்குள்ள சின்ன மணி ஆட்டுறது மட்டும் நீங்க எப்படி போனீங்க? உங்களுக்கு கல் உடைக்க தெரியுமா? கட்டடம் கட்ட தெரியுமா? அந்த கோயிலில் பெயிண்ட் அடிச்சிங்களா? அந்த கோயில் கடைக்கால இடத்துல இருந்து நன்னீராட்டு விழா வரைக்கும் உங்களுடைய உழைப்பு என்ன? உங்களுக்கு அதில் எந்த தொழிலாவது தெரியுமா? எப்படி உள்ள வந்து உட்காந்துக்குன்னு நீங்க உரிமை கொண்டாடுறீங்க? உண்டு என்று மணிமேகலை காப்பியம் கூறுகிறது. இதை வேதங்களும் சொல்கின்றன. ஆசிவக உருவ வழிபாட்டை ஏற்கவில்லை என்று சொல்கிறார்கள். யார் சொன்னது? ஆசிவகம் உருவ வழிபாட்டை ஏற்கலன்னு எங்கேயும் சொல்லல. இறையை ஏற்கல. நீங்க சொல்ற கடவுளை ஏற்கல. கடவுளுக்கு உருவம் வச்சு நாங்க கும்பிடல. நாங்க முன்னோருக்கு வச்சு கும்பிடுறோம். நாங்க கும்பிடுற ஐயனாரு, கருப்புச்சாமி, நொண்டி வீர, அந்த வீர, இந்த வீர, பச்சைவாடி அம்மா, காத்தாயி அம்மா, கோப்பாட்டி அம்மா, தாய் வழி கடவுள். திட்டமிட்டு நீங்க ஆசிரியக தரவுகள் உள்ள வானறிவை நீங்க எடுத்துக்கினீங்க. சமஸ்கிருதத்துல மகாபாரதத்தை, தமிழ் இலக்கியம், தமிழ்நாட்டு காப்பியத்தை நீங்க சமஸ்கிருதத்துல எழுதிக்கினீங்க. விண்ணாய்வு நூலை நீங்க எழுதிக்கினீங்க. இசை நூலை நீங்க எடுத்துக்கினீங்க. இப்படி தமிழ் மருத்துவத்தை எடுத்துக்கினீங்க. எல்லா நூல்களையும் சைவ புரட்சியின் போது தமிழகத்துல வந்து உட்கார்ந்த ஆரியர்கள் சமஸ்கிருதத்துல ஆசிவக பெரும் தத்துவ நூல்களை எல்லாம் எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கணும். மீதி நூலெல்லாம் எரிச்சு அழிச்சு கொளுத்திட்டீங்க. அப்புறம் நாங்க எங்க போய் சேர்றது? நம்ம பண்ணை இயற்கை அங்காடி 100% இயற்கை வேளாண் தயாரிப்பு. தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம், கற்பிக்கலாம். லேர்ன் அண்ட் டீச் தமிழ் ஃப்ரம் வேர்ல்ட் வைட். ஔவையார் பாடசாலை.org. ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். அண்மையில ஒரு பதிவு ஒன்று ஒரு தினமணியில அதிகாரப்பூர்வமாக வெளியானது. அதிகாரம் தான் குறிக்கோள் அப்படிங்கிற ஒரு தலைப்புல. அதை வாசித்து பார்த்தவர்கள் எல்லாமே உடனடியாக நம்ம கிட்ட தெரிவித்த தகவல் என்னன்னா, தொடர்ந்து டிஎன் மீடியாவில் மன்னர் அவர்களோ,
பாரிசாலன் அவர்களோ குறிப்பாக சாரங்கபாணி ஐயா அவர்களோ தொடர்ந்து நிறைய பேசி இருக்கிறாங்க. டிஎன்மீடியாவில் நிறைய நிகழ்ச்சிகள் முன்னெடுத்திருக்கோம். அதை தொட்டு இந்த விமர்சன பதிவு இருக்கிற மாதிரியே இருக்கே. குறிப்பாக ஆய்வாளர் அப்படின்ற அந்த சொல்லாடல அவங்க அழுத்தி சொல்றாங்க. ஆய்வாளர்னு சொல்லிக்கொண்டு, தமிழ் தேசிய ஆய்வாளர்னு சொல்லிக்கொண்டு சில பேர் வந்து திராவிட வெறுப்பை தெலுங்கு வெறுப்பாக மாற்றி பதிவிடுறாங்க அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு சில பதிவுகள்லாம் வந்து அவங்க எழுதியிருக்கிறாங்க. ஒரு விமர்சன பதிவு எழுதியிருக்காங்க. இதுல அண்மையில நம்ம மதிவதனி குறித்த ஒரு சர்ச்சையின் போது உங்களை ஆய்வாளர் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டு திராவிடம் சார்ந்தவர்கள் நிறைய காணொலிகள் போட்டிருந்தாங்க. ஆய்வாளர் அப்படின்னாலே நீங்க தான் அப்படின்னு அடையாளப்படுத்துற மாதிரி ஒரு விஷயம் நடந்தது. அதே போல ஆசிவகம் குறித்து தொடர்ச்சியாக பேசி வர்றாங்க அப்படிங்கிறதுமே தமிழ் சூழல்ல மிக அரிதாக ஆசிவகம் குறித்து தொடர்ச்சியாக பேசிட்டு வர்றவரு நீங்க. அப்படி இருக்கும்போது இந்த ஒரு பதிவை நீங்க பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அந்த விமர்சன பதிவு குறித்து உங்களுடைய நீண்ட நெடிய கண்ணோட்டத்தை கேட்க விரும்புறேன். இந்த வரலாற்று ஆய்வாளர் அப்படிங்கிற ஒரு தரவு சொன்னீங்க இல்லையா? இந்த வரலாற்று ஆய்வாளருங்கிறது நான் ஒன்னும் எனக்காக வச்சுக்கின பட்டப்பேர் இல்ல. ஆசிவகம் சார்ந்து பல செய்திகளை வந்து டிஎன் மீடியா ஊடகத்துல நம்ம வெளி கொடுக்கும் பொழுது, இப்ப சாரங்கபாணி அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஏதாவது ஒரு பெயர் கொடுக்கணும், அடைப்பெயர் கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன போடலான்னு கேட்டீங்க. ஏதாவது ஒண்ணு போடுங்க. இப்ப தமிழ் தேசிய ஆர்வலர் அல்லது ஆசிவக ஆய்வாளர், அப்படி தமிழ் உணர்வாளர், வரலாறு சம்பந்தமா பேசுறதால வரலாற்று ஆய்வாளர், ஏதாவது ஒண்ணு போட்டுக்கங்க உங்க விருப்பம் அப்படின்னா. சரி, ஏதாவது ஒண்ணு போடுன்னு நீங்க தான் போட்டீங்க. அதை டிஎன் மீடியா தான் அந்த சொல்ல பயன்படுத்தியது வரலாற்று ஆய்வாளருங்கிறது. இந்த ஆய்வாளருங்கிறதுக்கு ஒன்னும் பிஹெச்டி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இதை நக்கலா எடுத்து பேசுறவங்களுக்கு சொல்றேன். ஈவேரா இருந்தார, ஈவேரா ஒரு பெரிய ஆய்வாளர். நான் அதுக்கு மேல அவர் படிக்கல. ஆனா அவர் பண்ண ஆய்வை அவர் சமகாலத்துல வேற யாரும் பண்ணல. ஆய்வு பண்றதுக்கும் படிப்புக்கும் சம்பந்தம் இல்ல. தினமணியில வந்த அந்த கட்டுரைய கையில இருக்கு என்கிட்ட. கோதை சோதிலட்சுமி அப்படிங்கிற அந்த அம்மையார் தான் அந்த கட்டுரை எழுதியிருக்காங்க. இவங்க 2019 டிசம்பர் மாசம் நினைக்கிறேன். அப்பொழுது இதே தினமணியில ஒரு கட்டுரை வெளியிட்டிருக்காங்க, சனாதனம் அப்படிங்கிற இதுல. அது அமைச்சர் உதயநிதி அவர்கள் வந்து சனாதனம் பத்தி பேசுனதுக்கு அது இதுக்கான பதில் முன்னாடியே கொடுத்தாச்சுங்கிற மாதிரி அதை பதிவு பண்ணியிருந்தாங்க. அந்த தரவுகளையும் பார்த்தார். அதுல வந்து கழுதைக்கு தெரியுமா சனாதனம் அப்படிங்கிற மாதிரி தலைப்பு கொடுத்து பேசியிருந்தது. இப்ப அதிகாரமே குறிக்கோள் அப்படிங்கிறதுதான் இந்த கட்டுரையுடைய தலைப்பு. இப்ப முதல்ல இந்த அதிகாரமே குறிக்கோள்ங்கிறது இந்த தலைப்புக்கும் இந்த கட்டுரைக்குமே சம்பந்தம் இல்லை. யாரு கையில அதிகாரம் வச்சிருக்காங்களோ, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒண்ணு ஆரியர், திராவிடர் 2 பேர் கையில தான் அதிகாரம் இருக்கு. அதிகாரத்தை உங்க கையில வச்சுக்கணும். அதிகாரம் மற்ற எங்களை போய் அதிகாரமே குறிக்கோள்னா என்ன பொருள் தெரியல. இந்த கட்டுரையுடைய உள்ள இருக்கிற தரவுகளை நம்ம படிக்கும் பொழுது 2 புரியுது. ஒண்ணு, திராவிட கருத்தியலை எதிர்க்கிறாங்க. திராவிடர்களை இவங்க எதிர்க்கல. ஆரியர்கள் திராவிடர்கள் என்று திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள் தொடர்ந்து பேசி வருகின்றனர். அவர்களோடு போட்டி போட்டுக்கொண்டு தமிழ் தேசியவாதிகளும் தமிழர், தெலுங்கர் என்று பிரிவினை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் தங்கள் கருத்தை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரத்தை சமூக வலைதளங்கள் தருகின்றன. அதை தங்கள் கருத்தை பதிவு செய்வதாக சொல்லிக்கொண்டு அடுத்தவரை வசைப்பாடுவதையும் குற்றம் சுமத்துவதையும் அன்றாடம் செய்து வருகின்றனர். இப்ப இதே ரொம்ப அவங்களுக்கு வலிக்குது. எப்படி? அனைவருக்கும் தங்கள் கருத்தை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரத்தை சமூக வலைத்தளங்கள் தருகின்றன. மன்னர் ஆட்சியில மனு தர்ம ஆட்சி முறையில இருக்கும்போது இந்த சுதந்திரம் அனைவருக்கும் கிடையாது. அது பிராமணர்களுக்கு மட்டும்தான் இருந்தது. இப்ப சூத்திரர்களுக்கு இந்த சுதந்திரம் கிடைச்சி போச்சுங்கிறதே அவங்களுக்கு வேதனையா இருக்கு. அதை ஏற்றுக்க முடியல.
நீங்க எல்லாம் கருத்து சொல்ற அளவுக்கு வந்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு வேதனை. ஏன்னா அவங்க ஊடகவியலாளர், தொட்டே ஊடகங்கள் அவங்க கையில தான் இருக்கு. ஆனா உண்மையிலேயே ஊடகத்துறை தமிழர் மரபுல பழையகுடி கையில இருந்தது. நான் சொல்றது 2000 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்றெல்லாம் அவங்கதான் சான்றோர், அவங்கதான் பேரறிஞர், அவங்கதான் வானறிஞர், அனைத்து துறையிலையும் சமூகத்துக்கு வழிகாட்டியா இருந்த ஒரு பெருங்குடி. அவங்கள எப்படி வர்ணாசிரம தர்மத்தை அடிப்படையில சாதிகள் வகுத்து கீழ்ச்சாதி ஆக்குனீங்களா, அப்படியே அவங்க தொழிலையும் நீங்க கைப்பற்றிக்கினீங்க. அவங்க உயர்ந்த இடத்துல இருந்தவங்க, அவங்க செய்த தொழில் உயர்ந்த தொழிலா இருந்தது. அந்த தொழிலை கைப்பற்றிக்கின்னு நீங்க உயர்ந்தவங்களா அந்த இடத்துல வந்துட்டீங்க. அந்தனர் அவங்க பேரை நீ அந்தனர்னு எடுத்து வச்சீங்க இன்னைக்கு. அதுவே உங்களுக்கு குடைச்சலா இருக்குன்னு வச்சீங்களேன். தமிழ்நாட்டின் அதிகாரமே குறிக்கோள் என்றும் தெலுங்கர்களே திராவிடர்கள். இப்ப அதிகாரமே குறிக்கோள் அப்படின்ட்டு ஆரியர் திராவிடர் என்று திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்களும் தொடர்ந்து பேசி வருகின்றனர். அவர்களோடு போட்டி போட்டுக் கொண்டு தமிழ் தேசியவாதிகளும் தமிழர் தெலுங்கர் என்று பிரிவினை பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அனைவருக்கும் தங்கள் கருத்தை வெளிப்படுத்துவதற்கான சுதந்திரத்தை சமூக வலைதளங்கள் தருகின்றன. அதை தங்கள் கருத்தை பதிவு செய்வதாக சொல்லிக்கொண்டு அடுத்தவரை வசைப்பாடுவதையும் குற்றம் சுமத்துவதையும் அன்றாடம் செய்து வருகின்றனர். வரலாற்று நிகழ்வுகளை எடுத்து சொன்னாலே உங்களுக்கு வசைப்பாடுற மாதிரி இருக்கு. ஆனா உங்களுடைய புராணங்களிலேயும் இதிகாசங்களிலேயும் எங்களுடைய முன்னோர்களை நீ இழிவுபடுத்தி வச்சிருக்கிறத அதை நம்ம எடுத்து இனிமே ஒண்ணு விளக்க இல்லை. கிட்டத்தட்ட முழுக்க சனாதனத்தினுடைய இதிகாச புராணங்களை ஈவேரா அவர்களே தோல் உரிச்சு பிச்சு நாரடிச்சிட்டாரு. அதுக்கு அவருடைய கேள்வி, ஒரு கேள்வி கூட இன்னைக்கு வரைக்கும் உங்களால பதில் சொல்ல முடியல. சனாதனவாதியில ஒண்ணு நீ சனாதனவாதியா நெல்லு, ஒண்ணு திராவிடவாதியா நெல்லு. சனாதனவாதியா நின்னுக்குன்னு திராவிடத்தை பேசிட்டு அப்புறம் தெலுங்கர்களை ஆதரிச்சா நாங்க தெலுங்கர்கள் தான் இங்க திராவிடருங்கிறோம். அப்புறம் நீ தெலுங்கருக்கும் வக்காலத்து வாங்குறன்னா அப்போ நீங்க யாருங்கிறது தெரியுது. ஆரிய திராவிடர் என்ற இனங்கள் பாரத தேசத்தில் எந்த நாளிலும் இருக்கவில்லை என்று மேதமை நிறைந்த அம்பேத்கர் தெளிவுபடுத்தினார். ஆனாலும் திராவிடர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதோடு தமிழர்கள் மீதும் அத்தகைய வண்ணத்தை பூசிவிடும் முயற்சியில் சிலர் ஈடுபடுகின்றார்கள். அது என்ன சிலர்? நேரடியா சொல்லிட்டு போக வேண்டியதானே திராவிட கழகத்தவர்ன்னு. இப்ப ஆரிய இனவாதம் பேசுவோர் அதில் எந்த ஆராய்ச்சியையும் செய்ததில்லை. இந்த ஆரியர் திராவிடருங்கிற இனவாதத்தை முதல்ல இந்தியாவிலேயே வச்சது ஈவேரா தான். ஈவே ராமசாமி நாயக்கருங்கிற பெரியார் என்கிற அவர் தான் சனாதனத்துக்கும் ஆரிய திராவிடங்கிற சொற்பதத்தையும் கொண்டு வந்தாரு. ஆனா திராவிடருங்கிறது உண்மையிலேயே நீங்க கொண்டு வந்தது. யாரு? ஆரியர்கள் கொண்டு வந்த சொல்லுது. அதனுடைய பொருள் வேற. அந்த பொருள் இவருக்கு பொருத்தமா இருந்தால இவர் அதை கையில எடுத்துக்கினாரு. அவரு பிச்சு மேயாத ஆய்வு இல்லை. உங்களுக்கு தேவைன்னா சொல்லுங்க. அவருடைய நூல் அத்தனையும் இங்க இருக்கு. உங்களுடைய இதிகாசம், புராணம், வேதங்கள், மனு தர்மம், கம்பராமாயணம், மகாபாரதம் அத்தனையும் அவர் என்னென்ன அளவுக்கு பிச்சு மேஞ்சிருக்காரு. அவர் அளவுக்கு நம்ம பேச முடியாது. மேதமை நிறைந்த அம்பேத்கர் தெளிவுபடுத்தியிருக்கிறார். ஆரியர் திராவிடர் என்ற இனங்கள் பாரத தேசத்தில் எந்த நாளிலும் இருக்கவில்லை என்று மேதமை நிறைந்த அம்பேத்கர் தெளிவுபடுத்தினார். ஆனாலும் திராவிடர் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வதோடு தமிழர்கள் மீதும் அத்தகைய வண்ணத்தை பூசிவிடும் முயற்சியில் சிலர் ஈடுபடுகின்றார்கள் அப்படிங்கிறாங்க. இப்ப ஆரிய திராவிடர்னு இங்க இல்லைன்னு
அம்பேத்கர் சொன்னாருங்கிறீங்க. இன்னொன்னு அம்பேத்கர் சொன்னாரு தெரியுமா? இந்த நாடு நாகர்களுடைய நாடு. ஆசியா கண்டம் முழுக்க விரவி வாழ்ந்தவர்கள் நாகரினம். அதனுடைய வழித்தோன்றல் தான் நான் கூடங்கிறாரு. திராவிடர்கள் ஆரியர்கள் என்ற பாகுபாட்டை தமிழ் இலக்கியங்கள் சொல்லவில்லை. எந்த இலக்கியம் சொல்லல? சங்க இலக்கியத்திலிருந்து தற்கால இலக்கியம் வரை வடுகர்கள், ஆரியர்கள், வம்ப மோரியர்கள் என்று அகநானூறு, புறநானூறு, சங்க இலக்கியங்கள் எல்லாத்திலேயுமே இந்த தரவுகள் சுட்டப்பட்டிருக்கு. அது அவங்களே திருப்பி சொல்றாங்க. பாகுபாட்டை தமிழ் இலக்கியங்கள் சொல்லவில்லை. சங்க இலக்கியத்தில் கூட ஆரிய என்ற சொல் இடம்பெறுகிறதே அன்றி, அதை அவங்க ஏத்துக்கிறாங்க. ஆரியர் என்ற சொல் தமிழ் இலக்கியங்கள்ல இருக்கு, சங்க இலக்கியங்கள்ல இருக்கு, இருக்கிறதே அன்றி திராவிடர் என்ற சொல் இல்லை. அது உண்மை. அவங்க சொல்றது அது உண்மை. திராவிடருங்கிற சொல் தமிழ் இலக்கியங்கள்ல இல்ல, சங்க இலக்கியங்கள்ல இல்ல. தமிழ்நாட்டுக்கு வெளியே இருக்கும் பிரதேசங்களை குறிப்பிட மொழிபெயர் தேயம் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதே தவிர திராவிடர் என்ற சொல் கிடையாது. திராவிடத்திற்கு வேர்ச்சொல் கூட தமிழ்ல தான் இருக்குங்கிறதையும் நான் வெளிப்படுத்தியிருக்கேன். திரி என்ற தமிழ் சொல்லிலிருந்து தான் திராவிட அப்படிங்கிற சொல் திரோ வருதுன்னு. திரி என்றால் விளக்கு திரி, கயிறு திரித்தல், ஊரு திரிந்த மாடு. இந்த பையன் திரிஞ்சிட்டு வந்தான். புலம்பெயர்தல். திரிதல் என்றால் புலம்பெயர்தல். திரிதல் என்றால் பண்பு மாறுதல். பால் முறிந்து விட்டது, பால் திரிந்து விட்டது. அப்ப பண்பு மாற்றம். எப்படி பல பொருள் இருக்கு திரிங்கிற ஒரு சொல்லுக்கு தமிழ்ல. அப்ப திரிங்கிறதுக்கு புலம்பெயர்தல்ங்கிற சொல்லும் பொருளும் இருக்கு. அப்ப புலம்பெயர்தல்ங்கிற அந்த பொருளுடைய திரிங்கிற சொல்லு சமஸ்கிருதத்துல திரான்னு மாறுது. சமஸ்கிருதத்துல இருந்து ஐரோப்பிய மொழிகளுக்கு போகும்போது த்ரோன்னு மாறுது. த்ரோன்னா இடம் விட்டு இடம்பெயர்தல் தான், எரிதல், புலம்பெயர்தல். ஆனா ஈவேரா ஏன் எடுத்துக்கினாருன்னா, தமிழர் கழகம்னு காலை வரைக்கும் பேசிட்டு மத்தியானத்து மேல திராவிடர் கழகம் மாத்தும் பொழுது அவரு இது பொருள் புரிஞ்சுதான் வச்சாரா என்னன்னு தெரியல. திராவிடர்கள்னா புலம்பெயர்ந்தவர்கள், புலம்பெயர்ந்தவர்களுக்கான கழகங்கிற பொருள்ல அவர் வச்சாராங்கிறது அவருக்கு தான் தெரியும். அது தமிழர் கழகம்னா இங்க அன்னைக்கு மெட்ராஸ் ஸ்டேட்டா இருந்தது, சென்னை மாகாணமா இருந்தது. கன்னடம், தெலுங்கு, ஒரியா, மலையாளம், தமிழ்நாடு இப்படி 4-5 மாநில மக்கள் உள்ளடக்கிய ஒரு பகுதியா அந்த அரசு நிலப்பகுதி இருந்ததால மெட்ராஸ் ஸ்டேட்டு எல்லாருக்கும் சேர்ந்த ஒரு பேரா அவங்க அன்னைக்கு வச்சாங்க. அது அன்னைக்கு அன்னைக்கு சூழ்நிலைக்கு அதை ஏற்புடையதா கூட எடுத்துக்கலாம். ஆனா மொழிவழி மாநிலம் பிரிஞ்ச பிறகு அந்த சொல் தமிழ்நாட்டுக்கு பொருந்தாது. அப்ப இங்கேயும் இன்னைக்கு நான் திராவிடர் தான் ஆளுவேன்னா ஒடியாந்தவன் தான் ஆளுவேன், புலம்பெயர்ந்தவன் தான் ஆளுவேன், வந்தேரி தான் ஆளுவேன். திராவிடர்னா வந்தேரி இல்லது ஓடி போனவங்கிற பொருள். இந்த திராவிடங்கிற சொல்ல முதல்ல பயன்படுத்துது ஆரிய வேதங்கள், ஆரிய இதிகாசங்கள் தான் பயன்படுத்துச்சு, தமிழ் இலக்கியங்கள்ல இல்ல. ஆனா நீங்க தான் அதை முதல்ல பயன்படுத்தினீங்க. தேவர் அசுரர் என்றது யார்? அப்ப ஆரிய திராவிடர்ங்கிற பாகுபாடே இல்ல. மேதை அம்பேத்கர் சொல்லிட்டாரு இந்தியாவெல்லாம் ஒரே மக்கள் தான் இருந்தாருன்னு. உங்க புராண இதிகாசங்கள்ல தொன்மையிலிருந்து இந்த பரத கண்டத்தில் தேவர் அசுரர் வாழ்ந்தாருன்னு பிரிக்கிறீங்களா? அது யாரு? தமிழ் தேசியவாதிகள் என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்வோர் திராவிடம் என்ற பாகுபாட்டை மறுக்கின்றனர். இவர்கள் தெலுங்கர் மீது வெறுப்புணர்வை விதைக்கின்றனர். மொத்தத்தில் திராவிட அரசியலோ தமிழ் தேசிய அரசியலோ தமிழர்களின் பெருமைகளை, வளர்ச்சியை, வரலாற்றை விட்டுவிட்டு ஒரு பிரிவினரை குற்றஞ்சாட்டி இந்திய ஒருமைப்பாட்டிற்கு விரோதமாகவே நடந்து கொள்கின்றன. வெறுப்பு அரசியலை மக்கள் மனங்களில் விதைத்து தங்களுக்கான வாக்கு வங்கியை உறுதி செய்வதில் கவனமாக இருக்கிறார்கள். இப்ப இந்த வெறுப்பு அரசியல இந்தியாவில முதல்ல தோற்று வைத்தது யாரு? இந்திய ஒருமைப்பாட்டுக்கு விரோதமா நடக்கிறது யாரு? இப்ப
பௌத்த மதம் எடுத்துக்கன்னா அனைவரும் சமங்குது. சமண மதம், ஜைன மதம் எடுத்துக்கன்னா அனைவரும் சமங்குது. ஆசீவகம் அனைவரும் சமங்குது. ஏன் இப்ப சைவம், வைணவம் கூட சனாதனத்துல தீவிரம் காட்டாத சைவர்களும், வைணவர்கள் கூட அனைத்து மக்களையும் சமமா ஏத்துக்கிறாங்க. ஆனா வர்ண பாகுபாட்டில் இந்தியாவில் 2000 ஆண்டு கிட்டத்தட்ட 2500 3000 ஆண்டுகளுக்கு முன்னமே வர்ண பாகுபாட்டில் இந்திய மக்களை பிரித்தது யார்? சமயம், கலாச்சாரம், இலக்கியம், வரலாறு என தமிழர்களின் வரலாற்றை புதிதாக வடிவமைக்கின்றனர். இவற்றை தமிழ் இலக்கியங்கள் கொண்டு நிறுவ இயலாத நிலையில் கற்பனையான வாதங்களை முன்வைக்கின்றனர். திராவிடம் பேசுவோரைப் போல இவர்களும் வேதங்களை ஏற்பதில்லை. திராவிடம் பேசுறவங்க இன்னைக்குதான் வேதத்தை ஏற்கல. அது இப்ப திராவிடம் பிறந்தது 42 22 எல்லாம் ஒரு 80 ஆண்டு கூட ஆகல அந்த அமைப்பு தோன்றி. நாங்க 2000 3000 ஆண்டு காலமா எப்படி சனாதனம்னு தோன்றுச்சோ அன்றையில இருந்தே ஏத்து வர்றது தமிழ் தேசியம் தான் ஏத்து வருது. ஆசீவக கருத்தியல் தான் ஏத்து வருது. இந்த இலக்கிய வரலாறு என தமிழர்களின் வரலாற்றை புதிதாக வடிவமைக்கின்றனர். நாங்க எந்த ஒன்னையும் புதுசா வடிவமைக்கல. தொன்று தொட்டு எங்கள்கிட்ட இருந்தத உங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சதுன்னு குறிப்பா கிபி 7ஆம் நூற்றாண்டுல சைவ புரட்சியின் போது இங்கிருந்த சமணர்களை கழுமரம் ஏற்றி ஆசீவக பள்ளிகளை எரிச்சு முதிய தமிழனுடைய அனைத்து அறிவியல் சார்ந்த இலக்கியங்களையும் கொளுத்தி எல்லாத்தையும் சேர்த்து அழிச்சிட்டீங்க. தடையுமே இல்லாத அழிச்சிங்க. ஆனா முன்னோர் அறிவாளித்தனமா கல்வெட்டையும் கடந்து ஓலைச்சுவடியும் கடந்து இதெல்லாம் நீங்க அழிப்பீங்கன்னு தெரிஞ்சோ என்னமோ பண்பாட்டு கூறுக்குள்ள வச்சுட்டு போயிருக்காங்க. நீங்க என்ன பண்ணீங்க? அந்த பண்பாட்டு கூறுகள் இருக்கக்கூடிய சடங்கு முறைகளையும் பண்டிகைகளையும் வழிபாடுகளையும் கருத்து மாற்றி சனாதன கருத்தியலை பூர்த்தி வச்சிருக்கீங்க. இப்ப தமிழ் தேசியவாதிகள் குறிப்பா நீங்க என்னதான் குறிப்பிடுறீங்கன்னு எனக்கு தெரியும். வரலாற்று ஆய்வாளருங்கிறதும் ஆசிவகங்கிறதும் தமிழ் தேசியத்துக்கும் இந்திய தேசிய எதிரானங்கிறதும் குறிப்பா என்னை சுட்டி தான் இந்த இருக்குங்கிறது தெரியுது. இப்ப நான் என்ன முன் வைக்கிறேன்னா, நீங்க மேல ஒரு வைரக்கல்லு மேல சாணத்தை பூசி மறைச்சு வச்சிருக்கிற மாதிரிதான் நீங்க வச்சிருக்கீங்க தமிழருடைய மெய்யியல் கோட்பாடு அனைத்தையும். நாங்க என்ன பண்றோம், கொஞ்சம் இந்த விவரம் புரிஞ்சதால அந்த மேல பூசிற சாணத்தை உடைச்சு எடுத்து போட்டுட்டு உள்ளால சனாதனங்கிற சாணத்தை அப்புறப்படுத்தி உள்ள இருக்கிற வைரங்கள்ல தொலைக்கி பார்க்கிறோம். உள்ளால எங்களுக்கு தேவையானது இருக்கு. எந்த தடயமும் இலக்கியமும் இல்லாத உங்கள்ட்ட எந்த பதிவையும் நாங்க கொடுக்கல. என்னன்னு கேட்டா எங்கள்ட்ட இருக்கிற தரவுகளை தாண்டி உங்கள்ட்ட எந்த தரவும் இல்லை. எங்களுக்கு உலகம் தோன்றதுல முதல் குடி தமிழ் குடிங்கிறதுக்கான தடயம் இருக்கு. முதல் மொழி தமிழ்ங்கிறதுக்கான தடயம் இருக்கு. முதல் மெய்யியல் கோட்பாடு ஆசிவகங்கிறதுக்கு எங்கள்ட்ட சான்று இருக்கு. அதுல இருந்துதான் உலக மெய்யியல் தோன்றுச்சு, தமிழ்ல இருந்துதான் உலக மொழிகள் தோன்றுச்சுங்கிறது அனைத்துக்கும் எங்கள்ட்ட சான்று இருக்கு. உங்களுக்கு ஒரே ஒரு சான்று கொடுங்க. உங்களுடைய பண்பாடு என்ன? ஆரிய பண்பாடு என்ன? சான்று கொடு. ஆரிய கடவுள் எது? சான்று கொடு. ஆரிய நிலம் எது? சான்று கொடு. ஆரிய மொழி எது? சான்று கொடு. எந்த ஒன்றாவது உங்களுக்கு இருக்கா? எல்லாமே எங்கள்ட்ட இருந்து எடுத்துக்கிறத. நீங்க இதிகாசம் வேதத்தை காட்டுவீங்க. உங்களுடைய வேதம் முழுக்க தமிழ்ல எனக்கு புத்தகத்தை கொடு. வேதத்துல இருக்கிறத அனைத்தும் ஆசிவக கருத்தியலை எடுத்து அதுக்கு எதிராக மாற்றி எழுதிருக்கீங்க. மனுநீதியில இருக்கிற கருத்துக்கள் முழுக்க உலகம் தோன்றினது படைப்பு கோட்பாடு கொடுக்கும் போது பெரும்பாலும் ஆசிவக கருத்தியல் தான் நீங்க 50 கோட்பாட்டை தான் உள்வாங்கி எடுத்து எழுதிருக்கீங்க. உங்களுக்கு தனித்த தத்துவமும் கிடையாது. உங்களுக்கு தனித்த கடவுளும் கிடையாது. உங்களோட வேதங்கள்ல சிவனுங்கிற ஒன்னே கிடையாது. இங்க இப்ப சைவமோ வைணவமோ இது எல்லாமே ஆசிவகத்தை உடைச்சு உருவாக்கினது. இங்க தமிழர்கள் இன்னைக்கு சைவம் தான் முதன்மையானதுன்னோ வைணவம் தான் முதன்மையானது அப்படின்னும் பிரம்மவாதம் தான் ஆற்றல் பொருள் கட்டமைப்புங்கிற முக்கோணத்தை உடைச்சு மும்மூர்த்தி ஆக்கினீங்க. அதுல இவன் பெரியவன் அவன் பெரியவங்கிற போட்டி, அவ்வளவுதான ஒழிய
அப்ப அங்க கூட சிவனியங்கிறது ஆசீவகத்தை உடைச்சி சித்தாந்த கருத்து கூட வேதாந்த கருத்து ஏத்தப்பட்டிருக்கு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அது உங்களதும் கிடையாது, ஆரியத்ததும் கிடையாது. சிவனியம் மாலியமும் உங்களது கிடையாது, பிரம்மவாதங்கிறதும் உங்களது கிடையாது. எல்லாத்துக்கும் தரவு இங்க இருக்கு. உங்களுக்கு அடிப்படை தரவு நீங்க கொடுக்க முடியாது. கிட்டத்தட்ட ஒரு 40 லட்சம் ஆண்டுகளுக்கு முன்னாடி குமரி கண்டத்துல எரிகள் ஒன்று வீழ்ந்து அந்த கண்டம் நொறுங்கி அது வடகிழக்கு திசை நோக்கி நகரும் பொழுது கிழக்கே உடைந்து நகர்ந்த திட்டு ஆஸ்திரேலியா என்றும், வடகிழக்கே நகர்ந்த திட்டு இந்தோனேஷியா என்றும், வடக்கே நகர்ந்த திட்டு இந்தியா என்றும் நான் குறிப்பிட்டிருப்பேன். எஞ்சின் என்ற நாவலந்தேயம் என்பது இன்று இருக்கும் இமயமலையிலிருந்து இன்று தெற்கே இருக்கிற மொரிசியஸ் வரை நீண்டு இருந்தது. கிட்டத்தட்ட 6500 கிலோமீட்டருக்கு மேல, மைல்களுக்கு மேல அது நீண்டு இருந்தது. அதுதான் நாவலந்தேயம். எங்களுக்கு தென்மதுரைங்கிறது மொரிசியஸ். மொரிசியஸ் இன்னைக்கு நீங்க திறந்து பாத்தீங்கன்னா மௌரிட்டியூஸ்னு தான் போட்டிருப்பான். மதுரை தீவு அப்படின்னு தான் ஆங்கிலத்துல எழுதியிருக்கான். அப்ப மதுரை தான் அது, தென்மதுரை அதுதான். அப்ப இந்த எரிகள் வீழ்ந்ததும் குமரி கண்டம் ஒடிஞ்சதும் அதுக்கும் பிறகு அந்த நாவலந்தேயம் கிமு 18,000 ஆண்டுகளுக்கு முன்பு ஏற்பட்ட ஒரு பெரு ஊழியில் அது உடைக்கப்படுது. அந்த ஊழியினுடைய நினைவாக தான் இன்னைக்கு சிவராத்திரி கொண்டாடுறதும், மாசி மகம் கொண்டாடுறதும், மாசி மாசம் வெள்வான் அன்னைக்கு பௌர்ணமி அன்னைக்கு ஏற்பட்ட கடல்கொள் அது. அதுக்கு முன்னாடி கருவான் அன்னைக்கே வரும்னு எதிர்பார்த்துதான் மக்கள் வீழ்த்திருந்தது. அன்றைக்கு அரசாண்ட மன்னன் பெயர் ஈசனா இருந்திருக்கலாம், அவன் எச்சரிக்கை விட்டுருக்கலாம், ஆசிவக பரிஞ்சித்தனா இருக்கலாங்கிறது நம்ம இது. அப்ப அந்த தரவுகள்லாம் இப்ப இந்த சிலப்பதிகாரத்துல கொண்டு வரோம். ஊழி தொறும் இந்த இடம்னா பாண்டிய மன்னன் புகழ். இப்ப இந்த கண்ணகி வந்து ஒரு ஆயர்குல வீட்டுல விட்டுட்டு கோவலன் அங்க போயிடுறான். கோவலன் கொலை கொண்டு வர்றான், கண்ணகி அங்க போறா. இப்ப அந்த ஆயர்குல பெண் தன்னுடைய பிள்ளையை கூப்பிடுறான். நம்ம இன்னைக்கு மோர் கடைஞ்சு இன்னைக்கு பால் அரண்மனைக்கு எடுத்து போற நாள் இன்னைக்கு, அதனால அங்க போகணும் வான்னு கூப்பிடுறா. அப்போது சொல்றா, பாண்டியனுடைய பெருமையை சொல்லும் போது, ஊழி தொரு உலகம் காக்க அடியில் தன் அளவு அரசர்க்கு உணர்த்தி வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது பகருளி ஆற்றுடன் பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்ள வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென்திசை ஆண்ட தென்னவன் வாழி. இந்த பதிவு இங்கு கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கு கீழே அடுத்து என்ன சொல்ற, திங்கள் செல்வன் திருக்குளம் விளங்க செங்கண் ஆயிரத்தோன் திரள் விலங்கு ஆரம் பொங்கொழி மார்பில் பூண்டோன் வாழி அப்படிங்கிறா. தன்னுடைய மகளை வந்து சீக்கிரம் அந்த மத்து கயிறு எடுத்துக்கணும் வா அப்படிங்கிற. இங்க பாண்டியனுடைய புகழப்பாடும் பொழுது இந்த இடத்துல வந்து இந்த குமரி கண்ட உடைந்த தரவுகள் இதுல கொடுக்கப்பட்டிருக்கு. வடிவேல் எரிந்த வான்பகை பொறாது, வானிலிருந்து எரிகள் விழுந்தது என்பதும், அதனால இன்றைக்கு தென்குமரிங்கிறது இன்னைக்கு இருக்கிற கன்னியாகுமரிக்கு தெற்க 200 மைல்களுக்கு அந்தால இருந்து தென்குமரி. அந்த குமரிக்கும் தெற்க இருந்த மண்ணு தான் அந்த கடல்கோள்ல அழியுது. அங்குதான் பகருளியாறு பன்மலை அடுக்கத்து குமரி கோடும் கொடுங்கடல் கொள்க. எஞ்சி இருந்த மண்ணை 18,000 ஆண்டுகளுக்கும் 12,000 ஆண்டுகளுக்கும் இடையில் ஆண்ட பாண்டிய மன்னன் தான் வடதிசை கங்கையும் இமயமும் கொண்டு தென் திசை ஆண்ட தென்னவன் வாழி. இப்ப 12,000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த பரதகண்டம் பாண்டிய அரசின் ஒரே அரசின் கீழ் இருந்தது என்பதை இந்த இலக்கியம் தெரிவிக்குது. உங்களுக்கு நீங்க எங்க இருந்து வந்தீங்க, உங்க சொந்த ஊர், ஆரியர்களுடைய சொந்த ஊர் எது, எங்க இருந்து வந்தீங்க, உங்களுடைய வரலாற்று சிறப்பு ஏதாவது இருந்ததுனாக்கா தரவு கொடுங்க, உட்காந்து பேசுவோம். சும்மா நாங்க வந்து எங்கள்ட கொட்டி கிடக்காத இலக்கியம் வேற யாரண்டியுமே இல்லை. இந்தியாவில எந்த மொழி வழி தேசிய இனத்து மக்கள்டையும் இல்ல. நான் இதை ஒப்புக்கு சொல்லல. இருந்தா வாங்க வாதிடும் இலக்கிய சான்றோட. அடுத்து, கயல் எழுதிய இமய நெற்றியின் அயல் எழுதிய புலியும் வில்லும் நாவலம் தன்பொழில் மன்னர் ஏவல் கேட்ப பார் அரசாண்ட
மாலை வெண்குடை பாண்டியன் கோயில் காலை முரசம் கனைக்குரல் இயம்பும் ஆகலின் நெய்முறை நமக்கு இன்று ஆம் என்று ஐயை தன் மகளை கூய் கடை கயிறும் மத்தும் கொண்டு இடைமுது மகள் வந்து தோன்றுமன். இப்ப இந்த இடம் தான் அது. இந்த ஆயர்குல பெண் தான் மகளை வந்து மத்தியும் கயிறு எடுத்துவா, இன்னைக்கு முறை நம்ம அரண்மனைக்கு பால் கொடுக்கறது, வா போகணும்ட்டு கூப்பிடுறா. அப்படி கூப்பிடும் பொழுது அந்த பாண்டிய மன்னனை சொல்லும் பொழுது எப்படி சொல்றா, கயல் எழுதிய இமய நெற்றியில், இமயமலையில தன்னுடைய மீன் சின்னத்தை பொறித்தவ அப்படிங்கிறான். அப்ப இவன் அரசுக்கு கீழே எல்லாத்தையும் போய் பொறிச்சான். கயல் எழுதிய இமய நெற்றியில் அயல் எழுதிய புலியும் வில்லும், அதும் பக்கத்திலேயே வில்லியும் புலியையும் சேரனும் சோழனும் வைச்சான் அப்படின்னுங்கிறான். அப்ப அந்த காலகட்டத்திலேயே சேர அரசு சோழ அரசு பாண்டியனுடைய கிளை அரசா இருந்தது தனி அரசுகளா மாறி இருக்கு, வளர்ந்திருக்குங்கிறது இலக்கிய சான்று எங்களுக்கு கொடுக்குது. அப்ப தமிழ் தேசியவாதிகள் எந்த இலக்கிய சான்று இல்லாத உங்கள்ட வாதிடத்துக்கு நாங்க எங்க தமிழ் தேசிய கருத்தியல வைக்கல. எங்கள்ட கருத்து கொட்டி கிடக்கு, நாங்க கொடுக்க முடியாத அளவுக்கு. மணிமேகலையில நீங்களே சொல்லிட்டீங்க, ஆசிவகத்துக்கான தரவு. ஆசிவக நூலறிந்த புராணனை கூறும் நின் இறையா நூற்பொருள் யாது என எல்லையில் பொருள்களில் எங்கும் எப்பொழுதும் புள்ளி கிடந்து புலப்படுகின்ற வரம்பையில் அறிவன் இறை நூற்பொருள் 5 உரந்தரும் உயிரோடு ஒரு நாள் வகையனு அவ்வனு உற்றும் கண்டும் உணர்ந்திட பெய்வகை கூடி பிரிவதும் செய்யும் நிலம் நீர் தீ காற்று என நாள் வகையென மலைமரம் உடம்பென திரள்வதும் செய்யும் வெவ்வேறாகி விரிவதும் செய்யும் அவகை அறிவது உயிர் எனப்படுமே. அங்க சிலப்பதிகாரத்துள்ளால அங்க கொட்டி கிடக்கு. இப்ப கிமு 1300 கிமு 300 இப்ப இருந்து 2300 ஆண்டுகளுக்கு முன்பு மோரியர் அசோகனுடைய வம்சாவளி மௌரிய பேரரசுடைய கடைகோடி அரசு தொடர்ந்து அவங்க தென்னகத்து மேல படையெடுக்கிறான். இந்தியாவை முழுக்க ஆண்டான். ஆனா அவன் தமிழ்நாட்டை அவன் கட்டுப்பாட்டுக்கு கீழே வரல, அவனால கொல்ல முடியல. வடக்கிருந்து வடுகர்கள் படையெடுப்பு வரும் பொழுதெல்லாம் முக்கூட்டரசு 3 அரசும் ஒண்ணு சேர்ந்து அன்னைக்கு ஏத்து நின்னாங்க. அதனால தமிழகத்தினுடைய மானத்தை காப்பாத்தினாங்க. அப்படி குமாரகம்மண்ணன் வரும்போது ஒண்ணு சேர்ந்து நிக்கல. அதனுடைய விளைவுதான் நம்ம இவங்க எல்லாம் பேச நம்ம கேட்டு இருக்க வேண்டிய நிலையா இருக்கு. அப்ப எப்படி வருதுன்னா, அந்த மௌரிய படையினுடைய தேர் தமிழகத்தினுக்குள்ள வர்றதுக்கு பாதை இல்லை. மலை இடையில தேர் வரணும்னா மலைகளை உடைச்சி பாதையை சமைக்கணும். இப்ப அதுக்கு பேரே வடுக வழிம்பாங்க. அந்த வடுக வழி அன்றைக்கு 2 வழிதான் இருந்தது. தொப்பூர் கணவாய், கண்ணமனூர் கணவாய், 2 கணவாய் தான். வேற வழியெல்லாம் தேர் வர முடியாது. அப்ப எப்படி அந்த தேர் வர்றதுக்கு மலையை உடைச்சு கொடுத்தாங்கிறத சங்க இலக்கியத்துல கொடுக்குறான். இது மண்ணுரிமைங்கிற நூல்ல கொண்டா அந்த தரவை எடுத்து காட்டிருக்காரு. ஒல்கு இயல் மடமையில் ஒழித்த பீலி வான்போல் வல்வில் சுற்றி நோன் சிலை அவ்வாறு விளிம்பிற்கு அமைத்த நொவ்வியல் கனைகுரல் இசைக்கும் விரைசெலல் கடுங்கனை முரண்மிகு வடுகர் முன்னுற மோரியர் தென்திசை மாதிரம் முன்னிய வரவிற்கு விண்ணுற ஓங்கிய பனியிரும் குன்றத்து ஒன் கதிர் திகரி உருளிய குறைத்த அறை இறந்து அவரோ சென்றனர். அதாவது இளம் மயிலுடைய தோகையை எடுத்து அதன் நீண்ட வாரை கொண்டு வலிய வில்லில் கட்டி வில்லின் விளிம்பில் நாணை கட்டி அந்நாணிலிருந்து பெரும் ஒலியுடன் ஏவப்படும் அம்பை உடைய முரண் மிகுந்த வடுகர்கள். முரண் மிகுந்த வடுகர்கள்னு தமிழ் தேசியவாதிகள் இப்ப நாங்க சொல்லல. இது 2000 ஆண்டுகளுக்கு முன்ன எழுதப்பட்ட சங்க இலக்கியம் சொல்லுது. முரண்மிகு வடுகர், அவன் முரட்டு பைய, நீதி நேர்மை நாணயம் அறிவெல்லாம் இருக்காது, மலை ஆறு மணல் காடு எல்லாத்தையும் வெட்டி திம்பான், எதிர்கால பிள்ளைக்கு வேணும்னு நினைக்க மாட்டான். அதான இப்ப நடக்குது. அத அன்னைக்கே சொல்றான். முரண்மிகு வடுகர்கள் கீழே கங்கை கரை வரை மோரியர்கள் தெற்கு நோக்கி படையெடுத்து வந்தபோது அம்மோரியர் படைக்கு முன்னால் வழிகாட்டிகளாக துணைக்கு வந்தனர். பனி மூடி வானளாவி நின்ற மலைகளின் ஊடே மோரியரின் தேர்கள் பெயர்ந்து வருவதற்கு தடையாய் இருந்த பாறைகளை உடைத்து வழி செய்தனர் என்ற பொருளில் வருகிறது. இப்ப இந்த வடுகர்கள் படைக்கு மோரியர் படைக்கு வடுகர்கள் படை
வழி செஞ்சு கொடுக்குது அப்படிங்கிற பொருள்ல இது இங்க பதியப்பட்டிருக்கு. இங்க பிரச்சனை அவங்களுக்கு என்னன்னா, திராவிட சார்ந்த தமிழ் தேசியவாதிகளாலேயே அவங்களுக்கு சிக்கல் இல்ல. தேசியம் சார்ந்த தமிழ் தேசியவாதிகளாலும் அவங்களுக்கு சிக்கல் இல்ல. வாக்கரசியலுக்கு போகாத தமிழ் தேசிய அறைக்குள்ளால பேசியிருக்கிறவங்களாலையும் சிக்கலுக்கு இல்ல. ஆசிவகம்தான் தமிழர் மெய்யியல்ங்கிறது பெருஞ்சிக்கல். வாக்கரசியல் தமிழ் தேசிய நாம் தமிழர் கட்சி பெருஞ்சிக்கல். அததான் இவங்க அதிகாரத்தை நோக்கி இவங்களுடைய நோக்கம் இருக்குங்கிறாங்க. குறிக்கோள் அதிகாரமே குறிக்கோள்னு இவங்க போறதுங்கிறது. இப்போ வாக்கரசியல் இப்ப நாம் தமிழர் கட்சி 2010 வந்த பிறகுதான் இப்ப தமிழருக்கான ஒரு வாக்கரசியல் கட்சின்னு வந்திருக்கு. இப்ப கூட இன்னும் தமிழ் தேசியம் பேசுறவங்க அத்தனை பேரும் தனிப்பட்ட முறையில சீமான் பிடிக்கிறாரு பிடிக்கலைங்கிறது வேற. தனி மனித ஒழுக்க காரணமா நீங்க அவரு மத்தவங்களை மதிக்கல போலங்கிற வேற. தத்துவ ரீதியா நீங்க எடுத்துக்கணும்ல. அவர் வைக்கிற கோட்பாடு சரியா சரியில்லையாங்கிறதானே பார்க்கணும். அவர் ஆள் சரியில்லைன்னா அவரோட அப்புறம் எந்த ஆள் சரியானவர்? எடப்பாடி அவரோட சரியானவர், ஸ்டாலின் சரியானவர், யார் சரியானவங்கிறீங்க? ஊழலற்ற அரசு யார் நடத்துவாங்கங்கிறீங்க? அப்ப சுத்தி வளைச்சு நீங்க போய் எடப்பாடிக்கு ஆதரவு கொடுக்கணும்னாக்கா அப்ப நீங்க தமிழ் தேசியத்துக்கு ஆதரவு இல்லை, நாம் தமிழருக்கு ஆதரவு இல்லைன்னா நீங்க பேசுற தமிழ் தேசியமே அல்ல. எந்த ஒரு தமிழ் தேசியவாதியும் திராவிடத்துக்கும் தேசியத்துக்கும் ஆதரவா நிக்கிறானோ அவன் பேசுறது தமிழ் தேசியம் இல்லை. அப்படின்னா அவன் ஏதோ சுயநலத்துக்காக போறான்னு அர்த்தம். ஏதோ ஒரு பயன் கருதி அங்க போறான்னு அர்த்தம். இப்ப இவங்களாலெல்லாம் இவங்களுக்கு சிக்கல் இல்லை. இப்ப இந்த நாம் தமிழர் கட்சி வாக்கரசியல் கட்சி வரும்பொழுதுதான் இவங்களுக்கு பயம் கொள்ள ஆரம்பிக்குது, ஆட்டம் காண ஆரம்பிக்குது. அதனாலதான் இதை ரெண்டையுமே அவங்க சுட்டி காட்டுறாங்க அங்க. ஆனால் தமிழ் இலக்கியங்கள் வேதங்களை ஏற்றுக்கொள்கிறது. தமிழ் இலக்கியத்தை முழுமையாக ஏற்க மாட்டோம் என்ற நிலைப்பாட்டில் நிற்பதனால் தமிழ் தேசியம் என்ற கோட்பாட்டுக்கு பொருள் உண்டா? நாங்க எங்க முற்றிலும் ஏத்துக்கலன்னு சொல்லிய பின்னாடி வந்த சனாதனம் சார்ந்த தமிழ் இலக்கியங்களை நாங்க ஏத்துக்கல. அதுக்கு முன்னாடிதான் எங்களுக்கு கொட்டி கிடக்க, எங்களுக்கு தரவு கொட்டி கிடக்க. தமிழ் இலக்கியம் வேதங்களை ஏற்கிறது. எந்த இலக்கியம் ஏற்கிறது? பிற்கால இலக்கியம் ஏற்கிறது. சைவ புரட்சிக்கு கிபி 7ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு வந்தது ஏற்கிறது, கொண்டாடுகிறது. இறைவனை வேத பொருளாய் இருப்பவன் என்றும் வேதங்களை தந்தவன் என்றும் சொல்கிறது. பெரிய புராணத்துல திருஞான சம்பந்தரே சொல்றாய், ஆரியம் கண்டாய் தமிழை கண்டாய்ங்கிறாரு. அப்ப கூட தமிழை கண்டாய்ன்னு முதல்ல சொல்லல, முதல்ல ஆரியம் கண்டாய், அப்புறம் தான் தமிழ். சிவபெருமானுக்கு முதல்ல அவர் சமஸ்கிருதம் தான் படிச்சுட்டு வந்து அப்புறம் தமிழை படிச்சாரு. அப்படி ஏன்னா அவர் ஒரு ஆரியருங்கிறதால அப்படி கருத்தை முன்வைக்கிறாரு. இப்ப சிவவாக்கியார் பாடினத தமிழ் இலக்கியம் தான் பாடுறாரு. என்ன உன் வேதத்தை ஏத்துக்கிறதுங்கிறத பாருங்க. சாத்திரங்கள் ஓதுகின்ற சட்டநாத பட்டரே, வேத்திரைப்பு வந்தபோது வேதம் வந்து உதவுமோ, மாத்திரை போதும் உம்முளே அறிந்து ஒக்க வல்லிரேல், சாத்திரப்பை நோய்களேது சாத்திரப்பை நோய்களேது சத்தி முத்தி சித்தியே. கோயிலாவது ஏதடா குளங்களாவது ஏதடா, கோயிலும் குளங்களும் கும்பிடும் குலாமாரே, கோயிலும் மனத்துளே குளங்களும் மனத்துளே, ஆவதும் அழிவதும் இல்லை இல்லை இல்லையே. இது எங்க சங்க இலக்கியத்துல எல்லாமா இருக்கு. தமிழ் சங்க இலக்கியத்தில் தான் இது இருக்கு. தமிழ் இலக்கியத்தில் தான் இருக்கு. நீங்க வர்ணாசிரம தர்மத்தை கொண்டு வந்து 4 வருணங்களாக பிரித்து ஒவ்வொரு வருடத்துக்குள்ளும் நூற்றுக்கணக்கான சாதிகளை திணித்து படிநிலைகளை வகுத்து ஒருத்தவன் மேல அவனுக்கு கீழே கொண்டு வந்து இதுல உயர்ந்த இடத்துல இருக்கிறது பாப்பாத்தி, தாழ்ந்த இடத்துல இருக்கிறது பறச்சி அப்படின்னு நீங்க அந்த சாதிய பாகுபாட்டின் உச்ச நிலையையும் கடைசி நிலையையும் கொண்டாந்து நிறுத்தினீங்க. அது சிவவாக்கியத்துல சுட்டி காட்டாரு. பறச்சியாவது ஏதடா பணத்தியாவது ஏதடா, இறைச்சி தோல் எலும்பினும் இலக்கமிட்டு இருக்குதோ, பறச்சி போகம் வேறதோ பணத்தி போகம் வேறதோ, இறைச்சி பறச்சியும் பணத்தையும் பகுத்து பாரு உம்மளே. இது எங்க தமிழ் இலக்கியங்கள் தான் கூறுது. நாங்க ஒண்ணும் இலக்கிய சான்று எதுவும் இல்லாத எங்க மனம் போன போக்கில பேசல. போதும் நாலு வேதமும் உரைத்த சாத்திரங்களும் பூத தத்துவங்களும் பொருந்தும் ஆகமங்களும் சாதி பேத உண்மையும் தாங்குகின்ற நூல்களும் பேத பேதமாகிய பிறந்துழன்று இறந்ததே. எல்லாத்தையும் தூக்கி போட்டு கொளுத்துறாரு உங்களுடைய சனாதன நூல்களை எல்லாம். காவியும் சடமுடியும் கமண்டலங்கள் ஆசனம்
தாவுரு திராட்சை யோக தண்டு கொண்ட மாடுகள் தேவியை அலைய விட்டு தேசமெங்கும் சுற்றியே பாவி என்ன வீடலாம் பருக்கை கேட்டு அலைவரே. இந்த சாமியார் வேஷம் போட்டு சுத்துறீங்களே சனாதனவாதிகள், அதை சொல்றாரு. முத்தி சேர சித்தி இங்கு முன்னளிப்பேன் பாரென, முத்தி சேர சித்தி இங்கு முன்னளிப்பேன் பாரென, சத்தியங்கள் சொல்லி எங்கும் சாமி வேடம் பூண்டவர், நித்தியம் வயிறு வளர்க்க நீதி ஞானம் பேசியே பத்தியாய் பணம் பறித்து பாழ்நகரில் வீழ்வரே. என்ன இலக்கிய சான்று உங்களுக்கு வேணும்னா அது அது கொடுக்கறதுக்கு நாள் கணக்கில் நான் இலக்கிய சான்று எடுத்து கொடுக்கணும். இத்தோட நிறுத்திக்கிறேன். ஆசிவகம்தான் தமிழரின் சமயம் என்று வாதிடுவார்கள். அதற்கான தரவுகள் இல்லை. மணிமேகலை காப்பியத்தில் சமயங்கள் பற்றிய விவாதங்கள் நடைபெறுவதாக அமைந்த பகுதியில் பல சமயங்களை சேர்ந்தவர்களுடன் மணிமேகலை வாதிடுவாள். அந்த சமயங்களில் ஒன்றாக ஆசிவகமும் இருக்கும். அவ்வளவே. ஆசிவகத்தை சார்ந்த நூலை நாங்க எங்க போய் எடுக்கிறது? திட்டமிட்டு நீங்க ஆசிவக தரவுகள் வானறிவை நீங்க எடுத்துக்கினீங்க. சமஸ்கிருதத்துல இப்ப மகாபாரதத்தை தமிழ் இலக்கியம் தமிழ்நாட்டு காப்பியத்தை நீங்க சமஸ்கிருதத்துல எழுதிக்கினீங்க. விண்ணாய்வு நூலை நீங்க எழுதிக்கினீங்க. இசை நூலை நீங்க எடுத்துக்கினீங்க. இப்படி தமிழ் மருத்துவத்தை எடுத்துக்கினீங்க. எல்லா நூல்களையும் சைவ புரட்சியின் போது தமிழகத்துல வந்து உட்கார்ந்த ஆரியர்கள் சமஸ்கிருதத்துல ஆசிவக பெரும் தத்துவ நூல்களை எல்லாம் எடுத்துக்கணும். உங்களுக்கு தேவையானது எடுத்துக்கணும். மீதி நூலெல்லாம் எரிச்சு அழிச்சு கொளுத்திட்டீங்க. அப்புறம் நாங்க எங்க போய் தேடுறது? எச்சேர்ந்தத்தை திரும்பி என்ன சொல்லிங்க? பழைய ஓலைச்சுவடி படிக்காத வீட்டுல இருக்கக்கூடாது. எல்லாரையும் படிக்காத ஆக்கிட்டீங்க. அவங்க வீட்டுல ஓலைச்சுவடி இருக்க முன்னோர் வச்சிருந்தது. அதனால படிக்கவும் முடியாது. நீ படிக்காத ஓலைச்சுவடி இருந்தா வீட்டுக்கு சூனியம் வச்ச மாதிரி ஆயிடும். அதனால போகி பண்டிகை அன்னைக்கு நெருப்புல போட்டு கொளுத்து ஆடி 18 ஆத்துல கொண்டு போய் விடுனீங்க. இதை கேட்டுக்கணும் உங்க சனாதனத்தை ஏத்துக்கணும் எங்க ஆளுங்க அப்படி விட்டான். இப்படி உங்க கண்ணுக்கு தெரியாத இருந்ததே ஆயிடுச்சிங்க. அதுலயும் மிஞ்சி கிடைச்சதுதான் இன்னைக்கு இருக்கிற எங்க சங்க இலக்கியம். ஊழ்வினை, அதாவது விதி, வினைப்பயன், மறுபிறப்பு போன்ற கொள்கைகள் ஆசிவகத்துக்கும் உண்டு. மணிமேகலை காப்பியம் சொல்கிறது. இதை வேதங்களும் சொல்கின்றன. இங்க நல்லா புரிஞ்சுக்கணும். ஆசிவகம் சொல்ற உள்கோட்பாடு வேற. 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி அணுத்துகள்ங்கிறத ஆசிவகம் சொல்லிச்சு. இதுல ஆசிவகம் சொல்ற ஊழ்வினைங்கிறது அணுக்குள்ளால வர வினை. அந்த அம்மாவுக்கு தெரியுமா? தெரியாது. எலக்ட்ரான் வந்து நிக்காது. அது வேகத்தை பிடிக்கவும் முடியாது. இந்த வேலன்சி எலக்ட்ரான் ஒவ்வொரு அணுக்குள்ளே இருக்கிற அந்த வேலன்சி எலக்ட்ரான் இன்னொரு அணுவோட பிணைப்புற்று ஒன்றோடு ஒன்று சேர்ந்து அங்கதான் ஆகுழு போகுழு. எந்த அணு பயன்பெறுதோ அது ஆகுழு, எந்த அணு இழக்குதோ அது போகுழு. 2 வினையே செய்யாத அணு பாழுழு. அங்க ஊழு அங்க வைக்கப்படுது. நீங்க வந்து நினைக்கிற மாதிரி உன்னுடைய கருமவனை போன ஜென்மத்து கருமவனை இந்த ஜென்மம் நீ பிறந்திருக்க, இந்த ஜென்மத்துல நீ பாவ புண்ணியம் சரி அதுக்கு தகுந்த மாதிரி உன் மறுபிறவி கிடைக்கும், மோட்ச நரகம் கிடைக்கும். அப்படி உனக்கு மோட்சம் பாவம் நீ வந்து நிறைய செஞ்சிருந்து கழிக்கணும்னா நேரம் எங்கவா என்கிட்ட ஒரு 1000 2000 கொடு, சிவபெருமானை கும்பிடு, நான் பரிகாரம் சொல்றேன் தேடிக்க, மறுநாள் உனக்கு மோட்சம் கிடைக்கும். இந்த முட்டாள்தன தத்துவம் ஆசிவகத்துல கிடையாது. நீங்க சொல்ற ஊழ்வனை வேறு, ஆசிவகம் சொல்ற ஊழ்வனை வேறு. ஆசிவகம் சொல்ற ஊழ்வனையை புரிஞ்சுக்கிற அளவுக்கு உங்களுக்கு யாருக்கும் அறிவில்லை. அதனால அந்த ஊழ்வனையும் ஜைன மதம் பின்னாடி கொண்டு வந்த ஊழ்வனை, பௌத்த மதம் கொண்டு வந்த ஊழ்வனை, சைவம் வைணவம் கொண்டு வந்த வேதாந்தம் கொண்டு வந்த ஊழ்வனை எல்லாம் கிட்டத்தட்ட ஒண்ணு. அதையும் இதையும் போட்டு நீங்க குழப்பிக்க கூடாது. அதனால ஆசிவகத்திலையும் ஊழ்கோட்பாடு இருக்கு அப்படின்னு இதையும் அதையும் ஒண்ணாக்க கூடாது. உண்டு என்று மணிமேகலை காப்பியம் கூறுகிறது. இதை வேதங்களும் சொல்கின்றன. ஆசிவக உருவ வழிபாட்டை ஏற்கவில்லை என்று சொல்கிறார்கள். யார் சொன்னது? ஆசிவகம் உருவ வழிபாட்டை ஏற்கலன்னு எங்கேயும் சொல்லல. இறையை ஏற்கல. நீங்க சொல்ற கடவுளை ஏற்கல. கடவுளுக்கு உருவம் வச்சு நாங்க கும்பிடல. நாங்க முன்னோருக்கு வச்சு கும்பிடுறோம். நாங்க கும்பிடுற ஐயனாரு, கருப்புசாமி, நொண்டி வீர, அந்த வீர, இந்த வீர, பச்சைவாடி அம்மா, காத்தாயி அம்மா, கோப்பாட்டி அம்மா, தாய் வழி கடவுள். எங்க குலங்காக்க முன்னாடி இருந்த தாத்தா பாட்டிகளை கும்பிடுறோம். அவ்வளவுதான். அது கல்லு வச்சு கும்பிடுறோம். அது கடவுளா நாங்க கும்பிடல. அது வந்து முன்னோர்கள்ங்கிற குலச்சாமின்னு தான் கும்பிடுறோம். குலச்சாமிங்கிறது குலதெய்வங்கிறது வேற, நீங்க சொல்ற கடவுளுங்கிறது வேற.
ஏற்கவில்லை என்றும் சொல்கிறார்கள். திருமகளை வணங்கியதாகவும் சொல்கிறார்கள். அவர்களால் தெளிவான ஒரு தனித்த கோட்பாட்டை நிறுவ முடியவில்லை. இங்க திருமகள்ங்கிறது ஆசிவகத்தினுடைய குறியீடு. நீங்க இப்ப விநாயகரை தூக்கி வச்சிருக்கீங்களா? இது யாருடையது? வேதாந்தத்துதா, சைவத்துதா, வைணவத்துதா? யாருது? விநாயகருக்கும் உங்களுக்கு என்ன சம்பந்தம்? சிவன் முதல்வன் என்றால் சிவனுடைய பிள்ளை விநாயகர் எப்படி முதல் கடவுளா வருவான்? அப்ப மூத்தவனா, பிள்ளை மூத்தவனா? ஆசிவகத்தினுடைய குறியீடு யானை. இன்னைக்கு எங்க ஐயனார் கோயில்ல யானை தான் நிக்குது. அப்ப குட்டி யானை குந்தி இருந்தா எப்படி இருக்கும்? விநாயகர் மாதிரி இருக்கும். அப்ப வட இந்தியாவில இருந்தவன் நம்ம இங்க தென்னிந்தியாவில யானை ஐநா கோயிலுக்கு முன்னாடி வச்சான். அங்க ஆசிவக பள்ளியில குட்டி யானை குந்தி இருந்தா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு யானை உருவத்தை செஞ்சு வச்சான். அதான் பிள்ளையாரு. பிள்ளையாருங்கிறது கடவுளும் கிடையாது. விநாயகருங்கிறது ஆசிவகத்தினுடைய குறியீடு யானை. 4 காலு ஒரு தும்பிக்கை 5 இருக்கிறதால 50 கோட்பாட்டின் அடிப்படையில அதை தேர்வு செஞ்சாங்க. நினைவாற்றல் கூடுதலாக உள்ள விலங்குங்கிறதாலையும் ஆசிவகத்துல அறிவியும் நினைவாற்றலும் மிக முக்கியமானது. அந்த வகையில அதை தேர்வு செஞ்சாங்க. அப்படியே அவர்கள் உருவாக்குனதுதான் சிவலிங்கம். இன்னைக்கு சைவம் உருவாக்குனது கிடையாது சிவலிங்கத்தை. அதுவும் குறியீடு. அணு இயக்க கோட்பாட்டு குறியீடு, உயிர் இயக்க கோட்பாட்டு குறியீடு, விண்ணியக்க கோட்பாட்டு குறியீடு, பிறப்பாற்றல் கோட்பாடு, 4 யோனிகளின் வழி பிறப்பாற்றல் குறியீடு, இத்தனை குறியீடும் சிவலிங்கங்கிற ஒண்ணுக்குள்ளால பொதிச்சு வைக்கப்பட்டிருக்கு. அதெல்லாம் உங்களுக்கு வேதாந்தவாதிகளுக்கு தெரியாது. நீங்க வேற கதை சொல்லுவாங்க. முனிவன் பொண்டாட்டிய சிவபெருமா வச்சிருந்தா அப்படின்ட்டு நீங்க வேற கதை சொல்லுவீங்க. அது உள்ளால நம்ம போகலாம். அப்படியே மாதங்கி மா என்றால் செல்வம் தங்கி இருப்பது. எந்த இடத்துல செல்வம் பெட்டகம் வச்சிருக்காங்க, நம்ம கருவூலம், ட்ரெஷரி, வங்கி அப்படின்னு சொல்ற இடத்துக்கு குறியீடா அந்த மாதங்கி சிலை. அதை இப்ப இவங்க வந்து கஜலட்சுமிம்பாங்க. ஒரு பெண் தாமரை மேல அமர்ந்திருப்பா, 2 பக்கம் 2 யானை நீர் தூவுற மாதிரி இருக்கும். பண்டைய வீட்டுல எல்லா வீட்டு திருநிலையிலையும் அந்த பொம்மை இருக்கும். கோயில்கள்ல கூட திருநிலையில அந்த உருவம் வடிக்கப்பட்டிருக்கும். செல்வ செழிப்புள்ள இடம்ங்கிற ஒரு குறியீடு, செல்வத்தின் குறியீடு, அவ்வளவுதான். அது கடவுள் இல்லை. இப்ப நாங்க குறியீடாதான் ஆசிரியர்கள் அதை பயன்படுத்தினாங்க. ஆனா வர்ணாசிரம தர்மவாதிகள் வந்து அதுக்கு புராண கதை கட்டி விட்டு மகாலட்சுமின்னு சொல்லி மா இலக்கு அம்மை, மா என்றால் செல்வம், இலக்கு என்றால் குறியீடு, அம்மை என்றால் பெண். மா இலக்கு அம்மைங்கிறத மகாலட்சுமி நீங்க தான் சொல்லி அதை ஒரு சாமி ஆக்கினீங்க. அதை மாலுக்கு மனைவி ஆக்கினீங்க, திரும்ப பெருமாளுக்கு. அப்படிதான் ஆசிவக குறியீடான விநாயகரை, யானைய, அத விநாயகரை நீங்க உருவப்படுத்தி அதுக்கு வேற கதையை சொல்லி, முட்டாள்தனமான கதையை சொல்லி அதை கடவுளாக்குனீங்க. இதெல்லாம் வந்து ஆசிவகத்தினுடைய குறியீடு தான். நீங்க ஏன் மகாலட்சுமியை வணங்குறீங்கன்னா மகாலட்சுமி எங்களுது. இன்னைக்கு சனாதனம் எடுத்துக்கிச்சு. நீங்க இந்துத்துவனுடைய முதன்மை குறியீடா இன்னைக்கு விநாயகரை பயன்படுத்துறீங்க. யாருடையது அது? இப்படி ஆசிவகத்தினுடைய தத்துவங்கள், குறியீடுகள், சிவலிங்கம் யாருது? நடராஜர் சிலையை யார் வடிச்சது? நடராஜர் சிலை ஆடல் அரசனுடைய சிலை, ஆணும் பெண்ணும் சேர்ந்த சிலை ஒன்று. அது அணு இயக்க கோட்பாடு, விண்ணியக்க கோட்பாடு. அது வந்து அசானமினுடைய பெருவழி கோட்பாடே அது உள்ளால பொதிஞ்சு கிடக்கு. அது விளக்கணும்னாக்கா அதிக நேரம் ஆகும். அது ஆசிவர்கள் கொடுத்தது. எது சிவனியம் இவனு உருவாக்குனது இல்ல. ஆசிவகம் கடவுளை ஏற்கவில்லை, உருவ வழிபாட்டை ஏற்றது. வேதம் உருவ வழிபாட்டை ஏற்கவில்லை. ஆரியர்களா இருக்கிற உங்களுக்கு உருவ வழிபாடு உண்டா? இல்லையே. உங்க வேதத்துல உருவ வழிபாடே இல்லையே. அப்புறம் எப்படி இத்தனை கோயிலுக்கும் மணி ஆட்டுற வேலை? கட்டுறது நாங்க, மணி ஆட்டுறது நீங்க. பெரிய மணி ஆட்டுறது நாங்க, கருவறைக்குள்ள சின்ன மணி ஆட்டுறது மட்டும் நீங்க எப்படி போனீங்க? உங்களுக்கு கல் உடைக்க தெரியுமா? கட்டடம் கட்ட தெரியுமா? அந்த கோயில்ல பெயிண்ட் அடிச்சீங்களா? அந்த கோயில் கடைக்கால் எடுத்ததுல இருந்து நன்னீராட்டு விழா வரைக்கும் உங்களுடைய உழைப்பு என்ன? உங்களுக்கு அதுல எந்த தொழிலாவது தெரியுமா? எப்படி உள்ள வந்து உட்காந்துக்குன்னு நீங்க உரிமை கொண்டாடுறீங்க? அடுத்தது, தமிழர்கள் இந்துக்கள் அல்ல என்று சொல்வதில் இவர்கள் அரசியல் ஆதாயம் தேட முயல்கிறார்கள். இப்ப நம்ம என்ன கேட்கிறோம்? இந்துங்கிற சொல்லி எப்ப வந்தது? ஆங்கிலேயம் வந்த பிறகு வந்ததா? அதுக்கு முன்னாடி வந்ததா? இந்துங்கிற சொல்லுக்கு பொருள் என்ன? இந்துங்கிறதுக்கு என்ன பொருள் சொல்ல வரீங்க?
இந்திய தேசத்தில் வாழக்கூடிய மக்களின் பண்பாடுன்னு சொல்ல வர்றீங்களா? அப்படிதான் அதை சொல்ல முடியும். ஏன்னாங்க நூற்றுக்கணக்கான சமயங்கள் இருக்கு. எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்துதான் பௌத்தம், ஜெயினம், சமணம், நாத்திகம், சார்வாகம், சாங்கியம், சீக்கியம், அது இல்லாத 6 சைவங்கள், 50 சைவங்கள், எல்லாத்தையும் பல ஆயிரம் சமயங்கள் கிடக்கு. எல்லாத்தையும் சேர்த்துதான் இந்து. இதுல நாத்திகமும் சேர்த்து இந்து. பெரியாரும் இந்து தான். உங்க பார்வையில நாத்திகவாதியும் இந்து தான். எதை நீ இந்துங்கிற? எல்லாத்தையும் ஒண்ணாக்கி வச்சுட்டு, ஆனா இந்தனுடைய ஆளுமை மட்டும் ஜனாதனம்னா, இந்தனுடைய ஆளுமை நாத்திக எடு கொண்டு வாயா. பௌத்தத்தை எடு, சமணத்தை எடு, ஜைனத்தை எடு, எதை இந்துங்கிற நீ? நம்முடைய சமய இலக்கியங்களும் பழந்தமிழ் இலக்கியங்களும் கூட இந்துக்களின் தெய்வமாக இன்றைக்கு வழிபடும் சிவன், திருமால், முருகன், காளி ஆகிய தெய்வங்களைத்தான் தமிழர்கள் வணங்கியதாக இருக்கிறது. அது எது நம்முடைய சமயம்? யார் அந்த நம்ம? உங்களுடைய சிவன்னா ஆரியருக்கு சிவன் கிடையாது. இந்த மால் சிவன் எல்லாம் இது தமிழர்களுக்குள்ளாலேயே ஆசிவகத்தை உடைச்சி உருவானது. இவைகள் பிராமணியம் வேதாந்தமாக மாறியது. இப்ப 2300 ஆண்டுகளுக்கு முன்னாடி இதுல சனாதனம் ஏற்றப்படல. அதுக்கும் பிறகுதான் சனாதனம் ஏற்றப்பட்டது. இப்ப கல்வெட்டு ஆதாரங்கள், இலக்கிய ஆதாரங்கள் எல்லாம் எங்களுக்கு தொன்மையான ஆதாரங்கள் இருக்கு, சங்க இலக்கியங்கள் இருக்கு. நீ சொல்ற பிற்கால இலக்கியங்கள் தான் உங்க சனாதனத்தை ஏத்துக்கணும் இருக்குங்கிறத நாங்களே ஏத்துக்கிறோம். நாங்களே அத முன்மொழிஞ்சுதானே பேசுறோம். நாங்க ஆசிவகம் பேசுறோம். நாங்க இங்க சிவனேத்தியோ மாலியத்தியோ பிரம்மவாதத்தையோ ஏத்துக்கலையே. ஏத்துக்கலன்னாக்க ஆசீர்வாதத்துல இருந்து உடைஞ்சி கூறுபட்டு நிக்குதுன்னு சொல்றோம். ஒரு முக்காலியில 3 கால் சேர்ந்தாதான் முக்காலின்னு நான் சொல்றேன், ஆசிரியர்கள் சொல்றாங்க. ஒரு காலம் எடுத்து வச்சுன்னு சைவங்கிறான், ஒரு காலம் எடுத்து வச்சுன்னு வைணவங்கிறான், ஒரு காலம் எடுத்து வச்சுன்னு பிரம்மவாதிங்கிறான். ஆனா அங்க முக்காலி இல்ல. நீங்க தனித்தனியா காலம் உடைச்ச பிறகு முக்காலி எங்க இருக்கும்? 3 காலம் ஒன்னா சேர்ந்தாதான் இயக்கங்கிறோம் நாங்க. அந்த முக்காலியை நான் வச்சிருந்த முக்காலியில 3 காலம் நீங்க எடுத்து வச்சுக்கிற தட்டை தனியா போட்டு நிக்கிற மாதிரிதான் இங்க இருக்கிற சமயங்கள். இதுவும் ஆரியத்துல ஆரிய சாயம் பூசப்பட்டது, சனாதனத்தை உள்வாங்கியது. இந்த வரலாற்று நாயகர்கள் சேர சோழ பாண்டியர்களான மூவேந்தர்களையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அதிலும் சோழர்களின் காலம் பொற்காலம். இப்ப இது சார்ந்து இந்த சோழ வரலாறு, தெலுங்கர்கள் ராஜராஜர்ல இருந்தா இல்ல எங்க சொந்தக்காரன் எங்க பாட்டா அப்படின்னு இவங்கெல்லாம் தான் இன்னும் பல பெண்கள் தெலுங்கு வடுகச்சிங்க உரிமை கொண்டாடுறாங்க. இது பதிவு தொடர்ந்து கொடுத்தா நீடிக்குங்கிறதால இது அடுத்த பதிவு அதை கொடுக்குறேன். இப்ப இது வரைக்கும் இதனுடைய தொடர்ச்சி தான் அடுத்த பதிவுல வரும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றிங்க.